வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நாம எப்படி கத்துக்கிறோம், உண்மைய பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோங்கிறதையே மொத்தமா மாத்த போகுது. இது உங்கள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அறிவுக்கு மிகப்பெரிய எதிரி எது? யோசிச்சு பாருங்க. அறியாமைதானே உங்க மனசுல வருது. ஆனா உண்மையான எதிரி அதை விட ரொம்பவே தந்திரமான, ரொம்பவே ஆபத்தான ஒண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பாருங்க, அறிவோட மிகப்பெரிய எதிரி அது என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. ஆமா, நம்ம எல்லாருமே பொதுவா இதான் நினைப்போம் இல்லையா? இது கரெக்டான பதில் மாதிரி தான் தெரியும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உண்மையான எதிரி நாம நினைக்கிற மாதிரி அறியாமை இல்ல. அது அதை விட ரொம்ப ஆழமானது, தந்திரமானது, ஏன் நம்ம கூடவே இருக்கிற ஒண்ணு. இவ்ளோ ஆழமான ஒரு விஷயத்த சொன்னது யாருன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போயிட்டே இருக்கு. ஆனாலும் அவரோட மனசு மட்டும் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தேடி போயிட்டே இருக்கு. பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து டைம் வரைக்கும் பல வருஷங்களா ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர். அவர்தான் ஸ்டீவன் ஹாக்கிங். இதுதான் அந்த வரி. இந்த விளக்கத்தோட மையப்புள்ளியே இதுதான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன இந்த வார்த்தைகள் வெறும் சயின்ஸ் தியரிய பத்தி மட்டும் இல்ல, இது நம்மள பத்தியே, நாம எப்படி யோசிக்கிறோங்கிறத பத்தியே ஆழமா சிந்திக்க வைக்குது. சரி, அப்போ அந்த ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம்? அதாவது அறியாமைக்கும் இந்த அறிவின் மாயைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வாங்க பிரிச்சு பார்க்கலாம். இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். அறியாமைங்கிறது ஒரு காலி இடம் மாதிரி. அங்க நம்ம புதுசா எதையாவது கத்துக்கலாம், நம்மள நாமளே வளர்த்துக்கலாம். அது கத்துக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி. ஆனா இந்த அறிவின் மாயை இருக்கே, அது ஒரு மூடின கதவு மாதிரி. எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் நினைக்க ஆரம்பிச்சிட்டா அவரோட வளர்ச்சி அங்கேயே நின்னுது. அதுதான் வளர்ச்சிக்கான கடைசி புள்ளி. சொல்லப்போனா இந்த அறிவின் மாயைங்கிறது ஒரு மென்டல் ட்ராப், அதாவது ஒரு மனப்பொறி. இதுல நம்ம மாட்டிக்கிட்டா புதுசா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் போயிடும். அதுக்கு பதிலா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு திமிர் வந்துடும். அப்போ நமக்கு எது உண்மைங்கிறது முக்கியமில்ல, நாம எதை நம்புறோமோ அதை விடாம பிடிச்சுக்கிறது தான் முக்கியமா தோணும். அப்படி இந்த மாயில நாம சிக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வளர்ச்சி நின்னுடும். முதல்ல நம்ம கேள்வி கேட்கறதையே நிறுத்திடுவோம். அடுத்து நம்ம நம்பிக்கைக்கு எதிரா புதுசா ஏதாவது ஆதாரம் வந்தா அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். கடைசியா நமக்கான வளர்ச்சிக்கான கதவை நாமளே இழுத்து மூடிடுவோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு பாதை இல்லையா? சரி, இதெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லுது. ஆனா இன்னைக்கு, அதாவது இந்த இன்டர்நெட் காலத்துல இது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? உண்மைய சொல்லணும்னா இது முன்ன விட இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த இன்டர்நெட் யுகத்துல தப்பான தகவல்கள் கூட உண்மையான அறிவு மாதிரி ரொம்ப வேகமா பரவுது. ஃபேக்ட்ஸை விட நமக்கு எது சரின்னு ஃபீல் ஆகுதோ அதைத்தான் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். அதோட நம்ம கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்ற ஆளுங்களை ஃபாலோ பண்ணி ஒரு எக்கோ சேம்பருக்குள்ள மாட்டிக்கிறோம். இதனால நம்மளோட தப்பான நம்பிக்கைகள் இன்னும் வலுவாகுது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரே வரியில அழகா சொல்லலாம். அறியாமை தன்னோட எல்லைய ஒத்துக்கொள்ளும். எனக்கு இது தெரியாதுன்னு சொல்றது ஒரு பலம். ஆனா இந்த மாய இருக்க, அதுக்கு எல்லையே இல்லாத மாதிரி நடிக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதுதான் உண்மையான பலவீனம். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. இதிலிருந்து வெளியே வரத்துக்கு வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த மாயைய உடைச்சு உண்மையா கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வழி? வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி உண்மையான கற்றல் பதில்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறதில்ல. அது ஒருவேளை நான் தப்பா இருக்கலாம் நான் ஒத்துக்கிற தைரியத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமா, உண்மையான அறிவு அந்த அறிவுசார் பணிவிலிருந்து தான் தொடங்குது. அந்த தைரியம் நமக்கு வந்துட்டா கத்துக்கிறதுக்கான எல்லா கதவுகளும் தானா திறக்கும். அதனால அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு விஷயம் 100% தெரியும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு செகண்ட் நிறுத்தி உங்களையே இந்த கேள்வியை கேளுங்க. நான் பாக்குறது உண்மையா, இல்ல எனக்கு வசதியா இருக்கிற ஒரு நம்பிக்கையா? இந்த சிந்தனை உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்க விரும்புற உங்க நம்பிக்கை என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி ஆழமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அருமையான விளக்கத்துல சந்திப்போம்.